வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருட்கள் இப்போ பாருங்கள். இந்த வீடியோவும் நான் மாசமாக இருக்கிறவங்களுக்காக தான். இது நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், நம்ம கூட சாப்பிட்லாம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த முருங்கைக்கீரை சூப்பு ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. கீரை பாருங்கள், ஒரு புடி கீரை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், சாம்பார் வெங்காயம் 2, மிளகுத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். முருங்கைக்கீரை சூப்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இந்த சாம்பார் வெங்காயத்தை நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம். உரித்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மிளகு போட்டுட்டு கொஞ்சம் வைங்க, அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். ஜீரகமும் போட்டுடலாம். உப்பு 1 ஸ்பூன். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை போட்டுடலாம். இது பாருங்கள், நம்ம அந்த மாசமாக இருக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு நாள் வச்சு குடிச்சிங்கன்னா இதில் நிறைய சத்து மட்டும் இல்லை, உடம்புக்கும் நல்லது. இந்த கொஞ்சம் காம்போடவே உருவி போடுங்க, ரொம்ப காம்பு எடுத்துடாதீங்க. இப்படி இந்த மாதிரி இந்த காம்பு கொத்தோடு இருக்கட்டும். ஒரு சிலர் ரொம்ப காம்பு எடுத்துருவாங்க. இந்த சூப்புக்கு இந்த காம்பு இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ முருங்கைக்கீரை நல்லா கொதிக்குது. ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு கொதிக்கட்டும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னாக்கா இப்படியே கூட இதை குடிக்கலாம். இல்லை குடிக்க முடியல அப்படின்னா சாப்பாட்டில் ஊற்றி கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இந்த மீதி மிளகு வச்சோம் இல்லைங்களா, அது நம்ம சாப்பிடும் போது மேலே வேணும்னா தூவிட்டு சூப்பு குடிக்கும் போது தூவிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.